வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனித சிதைவின் நெறிமுறை. கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு இல்லையா? நம்மளோட இந்த வேகமான நவீன வாழ்க்கை நம்மளோட மனித தன்மையையே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குதுன்னு ஒரு கவிதையை வச்சு ஆழமா அலச போறோம். இந்த மெஷின் மாதிரி ஓடுற ஓட்டத்துல நாம எதையெல்லாம் தொலைக்கிறோம்? வாங்க பார்க்கலாம். சரி, நாம இந்த ஆய்வை ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த முன்னோக்கிய ஓட்டத்துல நாம எதையெல்லாம் பின்னாடி விட்டுட்டு வரோம்? யோசிச்சு பாருங்க. இந்த அவசர உலகத்துல முன்னேற்றம் முன்னேற்றம்னு ஓடும்போது நம்ம அறியாமலேயே நம்ம எதையெல்லாம் இழந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு கேள்விதான், இதுக்கு பதில் தேடுறதான் இந்த முழு ஆய்வுமே. இப்போ கவிதையோட முதல் வரிக்கே வருவோம். நாம ஒரு தரவுத்தளத்துல வாழ்றோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு எழுத்தால் வழிநடத்தப்படுறோம். யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? நம்மளோட முடிவுகள், நம்மளோட ஆசைகள், இதெல்லாம் நம்ம மனசுல இருந்து வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற டேட்டா, அல்காரிதம்ஸ், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் நம்மளை இயக்குது. இந்த வரிகளை பாருங்க. பகுத்தறிவு பேசியவன் பல்லக்கில் ஏறிச் செல்ல நாம் கணினியின் களத்தில் உழைக்கிறோம். இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை சொல்லுதுன்னு பாத்தீங்களா? ஒரு காலத்துல மனுஷனோட பகுத்தறிவு தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருந்துச்சு. ஆனா இப்போ நாம எல்லாரும் கம்ப்யூட்டர் சொல்ற வேலைய அது போட்டு கொடுத்த களத்துல செஞ்சுட்டு இருக்கோம். பகுத்தறிவோட குரல் எங்க போச்சுன்னே தெரியல. நம்மளோட வேலை, நம்மளோட உழைப்பு, அது எப்படி ஒரு மெஷின் மாதிரி ஆகிடுச்சு? உணர்வே இல்லாம ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யற ஒரு வேலையா மாறிடுச்சு. நவீன உலகத்துல நம்ம வேலையோட இந்த வெற்றுத்தன்மையத்தான் இந்த கவிதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அவசரமாய் ஓடும் நாளின் நாடியை உணராது. இந்த வரி நம்மள அப்படியே நிப்பாட்டி யோசிக்க வைக்குது. இப்படி ஓயாம ஓடுறதுக்கு நாம குடுக்கற விலை என்ன தெரியுமா? நம்மளோட சொந்த வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு கூட கவனிக்க நேரம் இல்லாம போயிடுறோம். ஒரு நாள் எப்படி போகுதுன்னு அதோட துடிப்ப கூட உணர முடியாம தான் நம்ம ஓட்டம் இருக்கு. நம்ம வாழ்க்கை ஒரு நாடகம் மாதிரின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நாடகத்தோட கதையே நாம எழுதல. யாரோ எழுதி வச்ச ஒரு ஸ்கிரிப்ட்ல நமக்குன்னு ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. நாமளும் அதுல நடிச்சிட்டு இருக்கோம். நம்ம சொந்த கதையோட ஹீரோவா இல்லாம வேற யாரோ ஒருத்தர் எழுதின டயலாக பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இது அறிமுகப்படுத்துது. இங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒப்பீடு இருக்கு. ஒரு பக்கம் அயராத கட்டெறும்பு, அதுக்கு கேள்வி கேட்க தெரியாது, சொன்னதை செய்யும், கூட்டத்துக்காக உழைக்கும். இன்னொரு பக்கம் மனிதன், அவனோட இயல்பே உணர்றது, கேள்வி கேட்கறது, தனக்கான அர்த்தத்தை தேடுறது, தனக்காக போராடுறது. இப்போ இந்த கவிதை என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டெறும்பு மாதிரி மாறிட்டு வரோமா? அந்த கேள்விக்கு பதில் என்ன? சரி, முன்னேற்றம்னா என்ன? நம்ம சமூகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கு? இந்த கவிதையில அத முக்குநேற்றம்னு சொல்றாங்க. அதாவது பணம், ஒரு வீடு, ஒரு குடும்பம், இது மூணும் இருந்தா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா நிஜமாவே இதுதான் முன்னேற்றமா? இல்ல இது ஒரு வெற்றி இலக்கா? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. அறிவு வளர்ந்தாலும் பகுத்தறிவு பேசாது. நம்மகிட்ட இன்னைக்கு தகவல் வெள்ள மாதிரி கொட்டி கிடக்கு. டேட்டாக்கு பஞ்சமே இல்ல. ஆனா அந்த தகவலை வச்சு சரியா தப்பான்னு யோசிக்கிறோமா? அந்த பகுத்தறிவு திறன் நம்மகிட்ட இருக்கா? அறிவு வேற, பகுத்தறிவு வேறங்கிற விஷயத்த இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. அடுத்ததா கருவியோட கட்டளை. ஒரு காலத்துல நாம கருவிகளை உருவாக்கணும். எதுக்கு? நம்ம வேலை சுலபமாகணும்னு. ஆனா இப்ப என்ன நடக்குது? நாம உருவாக்குன கருவிகளே நமக்கு கட்டளை போடுது. டெக்னாலஜி நம்மள ஆளுது. அதாவது வேலைக்காரன் எஜமான் ஆயிட்டான். நாம அதுக்கு அடிபணிஞ்சு போயிட்டோம். அப்போ மனுஷனோட உண்மையான வலிமை எதுல இருக்கு? மத்தவங்க சொல்றதா அப்படியே கேக்குறதுலயா? இல்ல. இந்த கவிதை சொல்லுது, கேள்வி கேட்கறதுல தான் நம்மளோட உண்மையான பலமே இருக்குன்னு. கருவிக்கு கட்டுப்பட்டு போறதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயம் இது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்வை. போராட்டம்னு சொன்னாலே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் வரும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, வாழ்வோட இயல்பே போராட்டம்தான். உணர்வு ஒரு போராட்டம், நம்ம உரிமைக்காக கேக்குறதும் ஒரு போராட்டம். ஏன், நம்மள நாமளே யாருன்னு தேடுறது கூட ஒரு பெரிய போராட்டம்தான். இது இல்லாம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்காது. அப்போ நாகரிகத்தோட உண்மையான என்ஜின் எது? அந்த செக்லிஸ்ட் வாழ்க்கையா? இல்ல இந்த 3 விஷயம்தான். முதல்ல தப்பு பண்ணி அதிலிருந்து கத்துக்கிறது. 2வது கேள்வி கேட்கறதுக்கான சக்தி. 3வது சுய கண்டுபிடிப்புக்கான போராட்டம். இந்த 3 தான் மனுஷனை முன்னாடி நகர்த்திக்கிட்டு போகுது. நாம பார்த்த அந்த 3 படிகளுக்கும், தப்புல கத்துக்கிறது, கேள்வி கேட்கறது, சுய கண்டுபிடிப்பு, இது எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த ஒன்று. அது என்னன்னா, சுயத்தேடல். நம்மள பத்தி, உலகத்தை பத்தி நாமளே தேடி தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட். ஒருவேளை இந்த சுயத்தேடல்ங்கிற இன்ஜினை நம்ம நிறுத்திட்டா என்ன ஆகும்? அதோட விளைவு தான் இந்த வரி.
சுய தேடலற்ற பிள்ளைகளின் எதிர்காலம் பின்னோக்கி இழுக்கப்படும். இது ரொம்ப ஆழமான எச்சரிக்கை. நம்மகிட்ட எவ்வளவுதான் டெக்னாலஜி இருந்தாலும் நம்மள நாமளே தேடிக்கலனா நம்மளோட அடுத்த தலைமுறை முன்னாடி போகாது, பின்னாடி தான் போகும். இப்போ இந்த கவிதையோட கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு வரி. நம்ம நவீன வாழ்க்கையோட மொத்த சோகத்தையும் இந்த ஒரு வரியில சொல்லிடலாம். இல்லாததை தேட, இருப்பதை இழந்ததே. நம்மகிட்ட இல்லாத பணத்தை, புகழ, அந்த செக்லிஸ்ட தேடி ஓடுற ஓட்டத்துல நம்மகிட்ட உண்மையா என்ன இருந்துச்சோ, நம்மளோட அடையாளம், நம்மளோட மனித தன்மை, அதே நம்ம இழந்துட்டோம். இது ஏதோ கவிதை வரி மட்டுமல்ல, இது இயற்கையோட எழுதப்படாத ஒரு விதி. ஆனா நாம் அத மறந்துட்டோம். இல்லாத ஒன்ன துரத்தும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஒன்ன கைவிட்டு போறதுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. சரி, இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஆனா இந்த கேள்வி கவிதைய பத்தினதில்ல, உங்கள பத்தினது. இந்த சமூகம் சொல்ற விதிகளை எல்லாம் தாண்டி உங்களுடைய சொந்த இயற்கையின் எழுதப்படாத விதி என்ன? நீங்க எதை தேடி எதை இழந்துட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க.